11ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் பாடம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இயற்பியல் அளவுகளுடைய வகைகளை பார்த்தோம். அதுல அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள் அப்படின்னு ரெண்டு வகையான அளவுகள் இருக்கு. அடிப்படை அளவுகள் மொத்தம் 7 இருக்கு. அதை சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்போ நம்ம வழி அளவுகள் மற்றும் அதனுடைய அலகுகளை இப்போ பார்க்கலாம். வழி அளவுகள்னா என்ன நம்மளுக்கு தெரியும். அடிப்படை அளவுகள் 7 அளவுகள் இருக்கு இல்லையா. இந்த அடிப்படை அளவுகளை பயன்படுத்தி எழுதுற அளவுகளை நம்ம வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படை அளவுகளால் குறிப்பிடக்கூடிய அளவுகளை வழி அளவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல நிறைய வழி அளவுகள், அதற்கான சமன்பாடு மற்றும் அதுக்குரிய அலகுகளை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல தலக்கோணம். ஒரு வட்டத்தை எடுத்துக்கலாம். இதுதான் இந்த வட்டத்துடைய மையம். இந்த மையத்திலிருந்து வட்ட பரிதி வரைக்கும் இருக்கிற தொலைவை நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். இந்த இரண்டு கோடுகள், இந்த ரெண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம தலக்கோணம் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கோடுகளும் இந்த வட்ட பரிதி மேல எவ்வளவு தொலைவை உருவாக்குது, இதுதான் வட்ட வில் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம். இப்போ இந்த வட்ட வில் டிவைடட் பை அந்த வட்டத்தின் ஆரம், இதை நம்ம தலக்கோணம் தீட்டா அப்படின்னு சொல்றோம். இதனுடைய அலகு ரேடியன். இந்த ரேடியனை குறியீட்டுல எழுதிக்கலாம். ஸ்மால் லெட்டர்ல RAD அப்படின்னு போட்டா ரேடியன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த இயற்பியல் அளவு திண்மக்கோணம். தலக்கோணத்துக்கு வட்டத்தை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. திண்ம கோணத்துக்கு கோலத்தை எடுத்துக்கணும். கோலத்துடைய மையத்திலிருந்து உருவாகிற கோணம் இந்த கோலத்துடைய பரப்புல ஒரு குறிப்பிட்ட பரப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கோணத்தை தான் நம்ம திண்ம கோணம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த ஐஸ்கிரீம் கோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கோலத்துடைய பகுதியில் இருக்கிற மேற்பரப்பு டிவைடட் பை இந்த ஆரத்தின் இருமடி, இதுதான் அங்க திண்ம கோணம். இந்த திண்ம கோணத்தோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, மேற்பரப்பு டிவைடட் பை ஆரத்தின் இருமடி. இதனுடைய அலகு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன். ஸ்டேடியனை குறியீட்டுல SR அப்படின்னு குறிப்பிடுவோம். அடுத்து பரப்பு, இல்ல பரப்பளவு அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு பரப்பு. இப்ப இந்த போர்டுடைய பரப்பை எடுத்துக்கலாமே. பரப்பு எப்படி எழுதுவோம்? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இன்ட்டு அகலம், இதுதான் ஃபார்முலா. நீளம் இன்ட்டு அகலம் தான் பரப்புடைய ஃபார்முலா. இப்போ இந்த போர்டுடைய நீளத்தையும் அகலத்தையும் நம்ம பெருக்கிறோம். நீளத்தை மீட்டர்ல அளப்போம், அகலத்தையும் மீட்டர் தான் அளப்போம். அப்ப மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்மால் எம்னு குறிப்பிடுவோம். இதுதான் பரப்பினுடைய அலகு மீட்டர் ஸ்கொயர். நீங்க எந்த பரப்பு எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அலகு மீட்டர் ஸ்கொயர் தான். ஒரு செவ்வகத்தின் பரப்பா இருக்கட்டும், ஒரு சதுரத்தின் பரப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு வட்டத்தின் பரப்பா இருக்கட்டும், எல்லாமே மீட்டர் ஸ்கொயர் தான். அடுத்தது கன அளவு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பருமன். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரப்பு இன்ட்டு உயரம். இல்ல நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு எழுதலாம். அதாவது பரப்பின் அலகு மீட்டர் ஸ்கொயர், உயரத்தையும் நீளம் தான், அது மீட்டர்ல அளப்போம். இப்போ மீட்டர் கியூப், கன மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு கன செவ்வகத்துக்கு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அப்படின்னு எழுதலாம். இது மூணுமே நீளத்தோட பரிமாணம் தான், எல்லாமே மீட்டர் தான் அளப்போம். அப்ப மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். நீங்க பருமனை எப்படி வேணாலும் அளக்கலாம். பரப்பு இன்ட்டு உயரம் போடலாம், இல்ல நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் கூட போடலாம். அடுத்து திசை வேகம். திசைவேகத்தோட சமன்பாடு இடப்பெயர்ச்சி பை காலம்.
அதாவது இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை காலம்னு அர்த்தம். இடப்பெயர்ச்சின்றது ஒரு நேர்கோட்டில் இருக்க தொலைவை தான் நம்ம இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது இதை மீட்டர்ல தான் அளப்போம். காலம்ன்றது வினாடியில் அளப்போம். சரி, அப்ப மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை வினாடி போடலாம். எம்னா மீட்டர், எஸ்னா வினாடி, அதாவது செகண்ட். எம் பை எஸ்னு போடலாம், அல்லது எம் எஸ் பவர் -1 அப்படின்னு போடலாம். அடுத்தது முடுக்கம். முடுக்கத்தை திசைவேக மாறுபாடு பை காலம்னு எழுதலாம். திசைவேகத்தோட அலகு எம் எஸ் பவர் -1 மீட்டர் பை வினாடி. காலத்தை வினாடியில் குறிப்பிடுவோம் எஸ். இப்போ இந்த எஸ் மேலே போச்சுன்னா அடுக்கு வந்து மைனஸாக மாறிடும். அப்போ எம் எஸ் பவர் -1, இந்த எஸ்ஸுக்கு அடுக்கு 1 இருக்கு, மேலே வரும்போது -1 வரும். இந்த மாதிரி பெருக்கல் இருக்கும்போது அடுக்குகளை கூட்டிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா எம் எஸ் பவர் -2 அப்படின்னு வரும். அடுத்த வழி அளவு கோண திசைவேகம். திசைவேகத்தை இடப்பெயர்ச்சி பை காலம் குறிப்பிட்டோம். கோண திசைவேகத்தை கோண இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு குறிப்பிடணும். கோண இடப்பெயர்ச்சினா அந்த தலக்கோணம் அளந்தாலே ரேடியன், அதுதான் இங்க கோண இடப்பெயர்ச்சி. காலம்ன்றது எஸ் வினாடி. அப்ப கோண இடப்பெயர்ச்சியை ரேடியன் அப்படின்னு குறிப்பிடுவோம். RAD. காலத்தை எஸ் குறிப்பிடுவோம். அதாவது RAD S பவர் -1 அப்படின்னு எழுதலாம். அடுத்த இயற்பியல் அளவு கோணம் முடுக்கம். முடுக்கத்துக்கு பார்த்த மாதிரி தான் திசைவேகம் பை காலம் பார்த்த முடுக்கம். இங்க வந்து கோண முடுக்கம், கோண திசைவேகம் பை காலம். இங்க கோணம் அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா, இதெல்லாம் வந்து சுழற்சி இயக்கம், அதாவது வட்ட இயக்கத்தோட தொடர்புடையது. திசைவேகம் முடுக்கம் இடப்பெயர்ச்சி திசைவேகம் இதெல்லாம் வந்து நேர்கோட்டு இயக்கத்தோட தொடர்புடையது. கோண திசைவேகத்தை எப்படி எழுதுவோம்? ரேடியன் வினாடி -1, ரேடியன் வினாடி -1 டிவைடட் பை காலம், அது வினாடின்னு எழுதுவோம். அப்ப என்ன ஆகும்? இது எஸ் மேல வரும்போது எஸ் பவர் -1 வரும். அப்ப மொத்தமா எஸ் பவர் -2 வரும். ரேடியன் வினாடி அடுக்கு -2. அடுத்த இயற்பியல் அளவு அடர்த்தி. இப்ப 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு இரும்பு எடுத்துக்கலாம், அதே 1 கிலோகிராம் நிறையுடைய ஒரு காய்ந்த மரக்கட்டை எடுத்துக்கலாம். எது உருவத்துல பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ந்த மரக்கட்டை தான் உருவத்துல பெருசா இருக்கும். காரணம் என்ன? ஏன் இரும்பு உருவத்துல சின்னதா இருக்கு, காய்ந்த மரக்கட்டை ஏன் உருவத்துல பெருசா இருக்கு? அதாவது ரெண்டுமே ஒரே நிறை, ரெண்டுமே 1 கிலோகிராம் தான். ஆனா காய்ந்த மரக்கட்டை உருவத்துல பெருசா இருக்கு, இரும்பு உருவத்துல சின்னதா இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரும்போட அடர்த்தி அதிகம். அடர்த்தி எப்படி எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறை டிவைடட் பை பருமன். பருமன்றது அந்த உருவத்தை சொல்றது, நிறைன்றது அந்த பொருளின் நிறை. நிறையின் அலகு கிலோகிராம், கேஜி அப்படின்னு போடுவோம். பருமனை மீட்டர் கியூப் அப்படின்னு அழைப்போம். கேஜி பை மீட்டர் கியூப், இல்லைன்னா கேஜி எம் பவர் -3. அடுத்தது உந்தம். உந்தம்ன்றது நேர்கோட்டு இயக்கத்தோட தொடர்புடையது. நிறை என்று திசை வேகம் அப்படின்னு இதை எழுதலாம். நிறைய அலகு தெரியும், கிலோகிராம், கேஜின்னு குறிப்பிடுவோம். திசை வேகத்தை மீட்டர் பை வினாடி, அதாவது மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்னு. உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி. அடுத்த இயற்பியல் அளவு நிலைம திருப்புத்திறன். திருப்பு அப்படின்னா சுழற்சியை சொல்லுது, அதாவது வட்ட இயக்கத்தை பத்தி சொல்றதான் திருப்புதல். நிலைமம் அப்படின்றத போன வருஷம் நியூட்டனோட முதல் விதியில படிச்சிருப்பீங்க.
நிலைமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான நேர்கோட்டு இயக்கத்தின் நிலையோ தானாவே அந்த பொருள் மாத்திக்காது. இதுதான் வந்து நிலைமம். இப்போ நம்ம ஓய்வில் இருக்கிற ஒரு பொருளை திடீர்னு வேகமா இயங்க வைக்க முடியாது. அதே மாதிரி வேகமா ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஓட்டப்பந்தய தளத்துல ஒருத்தர் ஓடிட்டு இருக்காருன்னா திடீர்னு அவரால் நிற்க முடியாது. ஓடிட்டு இருக்க பஸ் கூட பிரேக் பிடிச்சா கொஞ்சம் தூரம் போய் தான் நிற்கும். இதுதான் நம்ம நிலைமம்னு சொல்றோம். இங்க நிலைம திருப்பு திறன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சுழற்சி இயக்கத்துல இருக்கிற நிலைமம். இப்போ ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அது நிற்காது. கொஞ்சம் தூரம் சுத்திட்டு தான், கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது ஓய்வு நிலைக்கு வரும். ஸோ இந்த பண்பு சொல்றது தான் நிலைம திருப்புத்திறன். இந்த நிலைம திருப்புத்திறனானது அந்த பொருளின் நிறை, அப்புறம் அந்த நிறையானது எவ்வளவு தொலைவுக்கு பரவி உள்ளது, சூழலும் பொருளின் நிறை எவ்வளவு தொலைவுக்கு அந்த சூழலும் அச்சில் இருந்து பரவி உள்ளது அப்படின்றத பொறுத்து அமையும். நிறை இன்ட்டு தொலைவு ஸ்கொயர். நிறைய கிலோகிராம் அளப்போம், நிறைய நாளுக்கு கேஜி, தொலைவு மீட்டர்ல அளப்போம், மீட்டர் ஸ்கொயர். கேஜி மீட்டர் ஸ்கொயர் தான் நிலைம திருப்புத்திறன் அலகு. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த நிலைம திருப்புத்திறன்ல தான் நிறை மற்றும் தொலைவு இது ரெண்டு விஷயமே இந்த நிலைம திருப்புத்திறன் சார்ந்திருக்கும். ஒரு நேர்கோட்டு இயக்கத்துல நிலைமம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்த நிலைமமானது அந்த பொருளுடைய நிறைய மட்டும்தான் சார்ந்திருக்கும். நிறைய பொறுத்து மட்டும்தான் நிலைமம் அமையும். அடுத்தது விசை. விசை ஏற்கனவே நம்ம நியூட்டனோட ரெண்டாவது விதி பார்த்துக்கோம், 10ஆவதுல F is equal to m into a. இதுல Fன்றது விசை, இங்க mன்றது நிறை, Aன்றது முடுக்கம், ஆக்சலரேஷன் பேரு. ஏனா ஆக்சலரேஷன், mனா மாஸ். நிறை இன்ட்டு முடுக்கம். நிறைய நாளுக்கு கிலோகிராம், கேஜி போடுவோம். முடுக்கத்தை மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், ms பவர் -2. இதுதான் வந்து விசையின் அலகு. விசையின் அலகு நம்ம நியூட்டன் அப்படின்னு படிச்சோம். நியூட்டன்ன்றது அறிவியல் அறிஞரோட பேர், அதனால அதை கேபிட்டல் N அப்படின்னு குறிப்பிடுவோம். கேபிட்டல் N போட்டாலும் கேஜி ms பவர் -2 போட்டாலும் அது விசையின் அலகு தான் குறிக்கும். அடுத்த இயற்பியல் அளவு அழுத்தம். அழுத்தத்தை பத்தி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம், 8ஆம் வகுப்புல படிச்சிருப்போம். அழுத்தம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பரப்புல செயல்படுற விசையை தான் நம்ம அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அதாவது விசை டிவைடட் பை பரப்பு. இங்க பரப்பு குறைஞ்சதுன்னா அழுத்தமானது அதிகரிக்கும். உதாரணத்துக்கு இப்ப இந்த அட்டைப்பொட்டிக்குள்ள இப்ப நான் ஒரு விசையை கொடுக்குறேன், ஒரு விரலை வச்சு விசையை கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அட்டைப்பொட்டிக்குள்ள தொலை விழாது. காரணம் நான் கொடுக்குற விசை ஒரு குறிப்பிட்ட பரப்பு முழுவதும் செயல்படுது. இதே அதே விசைய ஒரு ஊசியை வச்சு கொடுத்தோம்னா வச்சுங்களேன், ஊசியால இந்த பரப்பை குத்துறோம்னு வச்சுங்களேன், ஊசியால குத்தும் போது இங்க தொலை விழும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பு வந்து மிக சிறிய பரப்பா மாறுது. அந்த விசை செயல்படும் பரப்பு ரொம்ப சின்னதா மாறுறதால அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது. விசையை நம்ம கேஜி ms பவர் -2 அப்படின்னு எழுதிருக்கோம். பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படி எழுதுவோம். அப்ப இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி m பவர் -1 s பவர் -2 அப்படின்னு வரும். அதாவது m பவர் 2 மேல போச்சுன்னா m பவர் -2 ஆயிடும். இல்லைன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசையின் அலகு வந்து நியூட்டன் கேபிட்டல் N, பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் nm பவர் -2 எழுதலாம். இதுக்கு இன்னொரு அலகு இருக்கு, பாஸ்கல், P ஸ்மால் a அப்படி போடுவோம், கேபிட்டல் P ஸ்மால் a. பாஸ்கல் என்பது அழுத்தத்தின் அலகு. பாஸ்கல் அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர். அடுத்த இயற்பியல் அளவு ஆற்றல். ஆற்றல் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய திறனை தான் நம்ம ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஆற்றல் இருந்தாதான் ஒருத்தரால வேலை செய்ய முடியும், ஆற்றல் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. அதாவது ஆற்றலும் வேலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமமானவை. அதாவது ஆற்றலுடைய அலகையும் வேலையோட அலகையும் நம்ம ஒன்னாவே எடுத்துக்கலாம். இப்ப வேலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நகர்த்துறது. ஒரு பொருள் மேல விசையை செலுத்தி அது ஒரு குறிப்பிட்ட தொலைவு நகர்த்துறது.
இதுக்கு பேர் தான் வேலை. இப்போ உதாரணத்துக்கு இந்த டஸ்டர் இருக்கு, இது மேலே ஒரு விசையை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு நகர்த்துறோம்னா இங்கே வேலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ வேலையை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசை இன்ட்டு தொலைவு. நம்ம விசையை கொடுக்கும்போது தள்ளும் போது அந்த பொருள் நகரணும்னா வேலை செய்யப்படுறதுன்னு அர்த்தம். விசையும் இருக்கணும், தொலைவும் இருக்கணும். விசையின் அலகு நியூட்டன், தொலைவின் அலகு மீட்டர். இது வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு எழுதலாம். இல்லை நியூட்டனுக்கு பதிலாக கேஜி எம்எஸ் பவர் -2 அப்படி கூட போடலாம். இதுக்கு இன்னொரு அலகு இருக்கு, ஜூல். அதாவது ஆற்றலின் அலகு ஜூல்னு சொல்லலாம், இல்லை வேலையின் அலகு ஜூல்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் ரெண்டுமே ஆற்றலின் அலகு தான். அடுத்தது திறன். திறன்னா என்ன? இதுக்கும் ஆற்றலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கு. திறன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் ஒரே வேலையை செய்யறாங்க அப்படின்னா ஒரே ஆற்றலை செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரே ஆற்றலை செலவு பண்ணியிருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா யார் அந்த வேலையை முடிச்சாங்களோ அவங்க தான் திறமைசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம செய்யப்படுற வேலையை அதுதான் நம்ம திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வேலை அதை செய்யறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம், இதுதான் நம்ம திறன் அப்படின்னு சொல்றோம். வேலை இல்லைன்னா ஆற்றல், அதனுடைய அலகு வந்து ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். காலத்தை வினாடி சொல்லுவோம். இப்போ ஜூல் வினாடி பவர் -1. இல்லைன்னா திறனுக்கு தனியாக இன்னொரு அலகு இருக்கு, அது வந்து வாட், கேபிட்டல் டபிள்யூன்னு சொல்லுவோம். ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு விஞ்ஞானியோட பெயர் தான் இங்க திறனின் அலகா குறிப்பிட்டிருக்கோம். அடுத்தது கணத்தாக்கு விசை. கணத்தாக்கு விசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக குறுகிய நேரத்தில் அதிக விசை ஒரு இடத்துல செயல்படுது இல்லையா, இதெல்லாம் நம்ம கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடும் போது பாலை பேட்டில் அடிக்கும் போது அந்த பாலும் பேட்டும் வந்து மிக குறுகிய நேரத்தில் தான் அது தொடர்பில் இருக்கும். அந்த விசை செயல்படுற நேரம் ரொம்ப கம்மியான நேரம், ஆனால் அங்கே அதிக விசை செயல்படும். அதே மாதிரி செவத்துல ஆணி அடிக்கிறோன்னு வச்சுங்களேன், அப்போ சுத்தியில் வச்சு வேகமாக ஆணி அடிப்போம். மிக குறுகிய நேர இடைவெளியில் தான் சுத்தியிலும் ஆணியும் தொடர்பில் இருக்கும், ஆனால் அதிக விசை அங்கே செயல்படும். இது மாதிரி இருக்கிற விசை தான் நம்ம கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான சமன்பாடு விசை இன்ட்டு காலம். விசையை நியூட்டன்ற அலகுல அளப்போம், காலத்தை வினாடியில் அளப்போம். நியூட்டன் செகண்ட், இதுதான் வந்து கணத்தாக்கு விசையின் அலகு. அடுத்து பரப்பிழு விசை. பரப்பிழு விசைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரவம் இல்லை தண்ணி இல்லை ஏதோ ஒரு திரவம் அது காற்றோட தொடர்பில் இருக்கிற ஒரு இடத்துல, அதாவது நீரின் மேற்பரப்பு இல்லை ஒரு சோப்பு குமிழ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல, காற்று குமிழ், தண்ணிக்குள்ள இருக்க காற்று குமிழ், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குமிழ்கள் எல்லாமே கோள வடிவத்தில் இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த பரப்பு மேல ஒரு இழுவிசை இருக்கும், அந்த கோலத்துடைய பரப்பு மேல ஒரு இழுவிசை இருக்கும். இந்த இழுவிசை தான் நம்ம பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்றோம். பரப்பு இழுவிசையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசை டிவைடட் பை நீளம். விசையின் அலகு நியூட்டன், நீளத்தின் அலகு மீட்டர். அப்ப நியூட்டன் மீட்டர் பவர் -1. அடுத்து விசையின் திருப்பு திறன். இது திருப்பு விசைன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு பொருளை சொல்றதுக்காக நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து திருப்பு விசை இல்ல விசையின் திருப்பு திறன் அப்படின்னு சொல்லலாம். விசையின் திருப்பு திறனை கணக்கிடுறதுக்கு விசை இன்ட்டு தொலைவு அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். விசை இன்ட்டு தொலைவு. விசைய நியூட்டன்ல அளப்போம், தொலைவை மீட்டர்ல அளப்போம். நியூட்டன் மீட்டர் தான் திருப்பு விசையின் அலகு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேனர் வச்சு ஒரு போல்ட்டை கழட்டுறீங்க. அப்போ ஸ்பேனர் வந்து போல்ட் ஒரு இடத்துல பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த போல்ட்டை பிடிச்சிட்டு இருக்க இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் தள்ளி அந்த விசையை செலுத்துறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அந்த போல்ட்டை நீங்கள் கழட்ட முடியும். அந்த போல்ட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்பேனர் பிடிச்சிங்கன்னா உங்களால் கழட்ட முடியாது. தொலைவு அதிகமாக இருக்கணும். அதாவது ஸ்பேனர் போல்ட்டு பிடிச்சிருக்க இடத்துல இருந்து நீங்கள் அடுத்த முனை கடைசியாக நீங்கள் பிடிச்சி திருப்பினீங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து அந்த போல்ட்டை கழட்ட முடியும். இதுதான் வந்து
விசையின் திருப்புத்திறன். இன்னொரு போல்ட்டுன்னு நினச்சிங்களேன். இந்த போல்ட்டை இப்போ நம்ம கழட்டணும், ஏதாவது இதை வந்து திருப்பணும். அப்போ ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த போல்ட்டை திருப்பணும்னா இந்த ஸ்பேனரை வந்து இந்த போல்ட் சுழலக்கூடிய அச்சுகளே இந்த இடத்த பொறுத்து இது சுழலுது. அப்போ நம்ம எங்கே விசையை செலுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அச்சிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி செலுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்தில் கொடுப்போம். ஸோ தொலைவு அதிகமாக நம்ம விசையை கொடுக்கும்போது தான் இதனுடைய திருப்பு திறன் அதிகமாகும், இதனுடைய திரும்புகிற தன்மை அதிகமாகும். நம்ம பக்கத்திலேயே விசையை கொடுத்தோம்னா, இங்கேயே கொடுத்தோம்னா இது அவ்வளோ சீக்கிரம் திருப்ப முடியாது. கொஞ்சம் தள்ளி விசையை கொடுக்கும்போது தான், அந்த கடைசியாக கொடுக்கும்போது தான் இந்த போல்ட் வந்து சுழல ஆரம்பிக்கும். நாம கொடுக்குற விசையானது இந்த அச்சிலிருந்து அதிக தொலைவில் செயல்பட்டதான் விசையின் திருப்புத்திறன் அதிகமாகும். அதாவது விசை என்ற தொலைவு தான் விசையின் திருப்புத்திறன். அடுத்தது மின்னூட்டம். அதாவது எலக்ட்ரான், புரோட்டான், அயனிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் மின்னோட்டம், எதிர் மின்னோட்டம் போன்ற பண்புகள் இருக்கும். அதுதான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த மின்னோட்டத்தை மின்னோட்டம் இன்ட்டு காலம் அப்படின்னு எழுதலாம். மின்னோட்டம், மின்னோட்டம்னா எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் இன்ட்டு காலம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், காலத்துடைய எஸ்ஐ அலகு வினாடி, ஆம்பியர் வினாடி அப்படின்னு எழுதலாம். அல்லது மின்னோட்டத்துக்கு கூலும் அப்படின்னு ஒரு அலகு இருக்கு, கேபிட்டல் சி. கேபிட்டல் சி ஏன் போறோம்னா கூலும் அப்படின்றது ஒரு விஞ்ஞானியோட பெயர். அடுத்தது மின்னோட்ட அடர்த்தியை பார்க்கலாம். மின்னோட்டம்னா என்னன்னு தெரியும், கரண்ட்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே பாயும் மின்னோட்டத்தை தான் நம்ம மின்னோட்ட அடர்த்தி அப்படின்னு சொல்றோம். அதாவது மின்னோட்டம் பை பரப்பு. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர், ஆம்பியர் மீட்டர் பவர் -2. அடுத்த இயற்பியல் அளவு காந்த தூண்டல். நம்ம நிறைய காந்தங்களை பார்த்துருப்போம், இப்போ பார்க்குற அளவு காந்த தூண்டல். விசை டிவைடட் பை மின்னோட்டம் என்று நீளம். காந்த தூண்டலோட ஃபார்முலா மின்னோட்டம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டமும் காந்த தன்மையும் வேற வேற கிடையாது, ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாது கிடையாது. மின்னோட்டம் இருக்கிறத காந்த தன்மை இருக்கும், காந்த தன்மை இருக்கிறத மின்னோட்டம் இருக்கும். காந்த தூண்டலுடைய ஃபார்முலா விசை டிவைடட் பை மின்னோட்டம் என்று நீளம். விசையின் அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், ஆம்பியர் பவர் -1, நீளம் வந்து மீட்டர், மீட்டர் பவர் -1. இந்த காந்த தூண்டலுக்கு ஒரு அலகு, தனியாக ஒரு அலகு இருக்கு, அது டெஸ்லா, கேபிட்டல் டீன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்மால் லெட்டரில் டெஸ்லா அப்படின்னு. டெஸ்லா அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர். அடுத்த இயற்பியல் அளவு விசை மாறிலி. இங்கிலீஷ்ல இதை ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். விசை பை இடப்பெயர்ச்சி, விசை divided by இடப்பெயர்ச்சி. விசையின் அலகு நியூட்டன், இடப்பெயர்ச்சி வந்து மீட்டர்ல அளப்போம், நியூட்டன் பை மீட்டர். அடுத்து பிளாங்க் மாறிலி. மேக்ஸ் பிளாங்க் அப்படின்ற அறிவியலாளர் கண்டுபிடிச்ச மாறிலி பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலியோடைய சமன்பாடு எப்படி எழுதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டான், போட்டான்ன்றது ஒளி துகள், வெளிச்சம் இல்லையா, அந்த ஒளி, அதை வந்து துகளா நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதை போட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போட்டானின் ஆற்றல், போட்டானின் ஆற்றல் டிவைடட் பை அதிர்வெண். போட்டானின் ஆற்றல்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு ஆற்றல் தான். ஆற்றலின் அலகு ஜூல். அதிர்வெண் அப்படின்றது வினாடி பவர் -1 அப்படின்னு அர்த்தம். ஸோ எஸ் பவர் -1 கீழே இருக்கு, அது மேலே வரும்போது எஸ்ன்னு வரும், ஜூல் வினாடி.
அதிர்வெண்ணோட அலகு வினாடி பவர் -1 அர்த்தம். இது மேல வரும்போது வினாடின்னு வரும். அடுத்த இயற்பியல் அளவு தன் வெப்பம். தன் வெப்பத்தை கேபிட்டல் சொல்லுவோம். ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்னு அர்த்தம். தன் வெப்பத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, வெப்ப ஆற்றல் டிவைடட் பை நிறை இன்டு வெப்பநிலை. அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு உயர்த்தும் போது எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் தன் வெப்பம். வெப்ப ஆற்றல்ன்றது அதுவும் ஆற்றல் தான். அதனுடைய அலகு ஜூல். நிறைய கிலோகிராம் சொல்லுவோம். அப்ப kg பவர் -1. வெப்பநிலையை கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். கெல்வின் பவர் -1. கெல்வின்ன்றது கேபிட்டல் கே யூஸ் பண்ணணும். கேஜிக்கு கிலோகிராமுக்கு ஸ்மால் கே யூஸ் பண்ணணும். அடுத்தது போல்ட்ஸ்மேன் மாறிலி. போல்ட்ஸ்மேன் மாறிலியை கேபிட்டல் கே அப்படின்ற லெட்டரில் குறிப்பிடுவோம். போல்ட்ஸ்மேன் மாறிலிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் பை வெப்பநிலை. ஆற்றலை ஜூல் அப்படின்ற அளவில் வைப்போம். வெப்பநிலையை கெல்வின். இப்போ ஜூல் கெல்வின் பவர் -1. வழி அளவுகள், அதற்கான சமன்பாடுகள் மற்றும் அதற்குரிய அலகுகளை இப்போ பார்த்தோம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.